நம்ம மொபைல் ஃபோன் சிப்பு செய்யும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சிலிக்கான்ல தான் செய்வாங்க. அத வந்து லைட் அடிச்சு, அந்த லைட்ட வந்து லைட் மூலியமா அந்த அந்த ப்ளூ பிரிண்ட்ட வந்து அந்த சிலிக்கான்ல பதிவிப்பாங்க. இத செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, இது ப்ராசஸ்க்கு பேரு ஃபேப்ரிகேஷன். இந்த ஃபேப்ரிகேஷன வந்து செய்யறது பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்எம்எல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். எந்த பிராண்ட் கம்பெனியோடைய சிப்பா இருந்தாலும், ஏஎஸ்எம்எல் நிறுவனத்துடைய ஃபேப்ரிகேஷன்ல தான் செய்வாங்க. ஸோ இந்த ஏஎஸ்எம்எல் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூஸ் பண்ணுற அந்த லைட் சோர்ஸுக்கு பதிலாக இப்போ நார்வீஜன் அப்படிங்கிற அந்த நாட்டை பகுதியை சேர்ந்த ஒரு புது நிறுவனம், இந்த நிறுவனம் வந்து நாங்கள் அவங்களோட எஃபிஷியண்ட்டாக செஞ்சுருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஏஎஸ்எம்எல் நிறுவனத்தை உலகத்தில் யாருமே வந்து பீட் பண்ணல. 13 மில்லி செகண்டில் இதை இந்த லைட் வச்சு அவங்க அடிச்சிருவாங்க, கம்ப்யூட்டரில் ஃபேப்ரிகேஷன் பண்ணிடுவாங்க. ஆனால் இவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு 0.1 மில்லி செகண்ட் இருந்தால் நேனோ செகண்ட் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கான். இது வந்து ஒரு ரெவல்யூஷனாக பார்க்கப்படுது. ஏன்னா சைனாக்காரனே ஏஎஸ்எம்எல்ல பீட் பண்ணுறதுக்கு திணறிக்கிட்டு இருக்கும் போது, இந்த நார்வீஜன் கம்பெனி வந்து இந்த மாதிரி நாங்கள் ஏஎஸ்எம்எல்லை விட பெட்டராக செஞ்சுருக்கோன்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கப்படுது. ஆனால் இவங்ககிட்டருந்து இன்னும் எந்த ஒரு செப்பும் வரல. வந்தால் தான் தெரியும் இது எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு. இதுக்கு காரணம் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் லைட் பீமை யூஸ் பண்ணாமல் நாங்கள் வந்து ஒரு புது வகையான கெமிக்கலை யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன கெமிக்கலுங்கிறத நான் ஸ்க்ரீனில் போட்டு விட்றேன், இதை நீங்கள் பாருங்கள். இதை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இதை வச்சு அவங்க வந்து ஒரு சூப்பரான அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்க்குறாங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது ஒரு ரெவல்யூஷன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. சப்ஸ்கிரைப்.